உங்கள்கிட்ட ஒரு ஸ்மார்ட் ஃபோன், அந்த ஸ்மார்ட் ஃபோனில் டிக்டாக் இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்கன்னு சொன்னால் உங்களால் ஒரு நாளைக்கு $10 $1,000 வரையும் ஈஸியாக earn பண்ணிடலாம். நோ, நான் டிக்டாக் மானிட்டைசேஷனை பற்றி கதைக்கல, டிக்டாக்ல இருந்து உங்கள்கிட்ட பணம் வரதை பற்றி நான் கதைக்கல. நான் பேசுகிறது அடுத்தாக்கள்ற கண்டென்ட்டை நீங்கள் உங்களோட டிக்டாக்ல அப்லோட் பண்ணுறதுக்காக அவங்க உங்களுக்கு பே பண்ணுவாங்க. அவங்க உங்களுக்கு ஒவ்வொரு 1000 வியூஸுக்கும் $1 $5 ஈவன் $10 வரையும் சில பே பண்ணுவாங்க. ப்ளஸ் இதெல்லாம் எங்கே டீச் பண்ணுறாங்க, எங்கே இதெல்லாம் லேர்ன் பண்ணலாம்னு சொல்லி நான் அந்த வீடியோட எண்டில் சொல்கிறேன். ஸோ அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு ஒரு கொஷின் ஒன்று வரும். ஆல்ரெடி க்ரியேட்டர்ஸ் மாதிரி அவங்க ஆல்ரெடி வீடியோ போட்டுட்ருப்பாங்க. அவங்களோட வீடியோவை நம்ம எடுத்து போடுறதில்ல, அவங்களுக்கு என்ன பெனிஃபிட்னு சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். இது பேர் தான் அட்டென்ஷன் ஃபார்மிங். அப்படி இல்லைன்னு சொன்னால் பிராண்ட் அவேர்னஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ நான் ஒரு கிரியேட்டர், ஃபேமஸான கிரியேட்டர்னு வச்சுக்கொள்வோம். நான் எந்த ஒரு பிளாட்ஃபார்மில் நான் வீடியோ போடுறேன், இந்த டிக்டாக்லேயோ இந்த யூடியூப்லேயோ எங்கேயோ நான் ஒரு வீடியோ வந்து போடுறேன்னா அந்த வீடியோவை எத்தனை பேர் பார்க்காங்க, அந்த வீடியோ எவ்வளோ வைரல் ஆகுது, அதுக்கு என்ன மாதிரிங்கிறத வச்சு தான் அந்த விஷயம் இருக்க போகுது. ஆனால் நான் போட்ட அதே வீடியோவை ஒரு 100 பேர் எடுத்து அதை சின்ன சின்ன கிளிப்ஸாக கிளிப் பண்ணி அதுக்கு வேறு மியூசிக்கெல்லாம் போட்டு அதுக்கு கேப்ஷன் எல்லாம் போட்டு அதை எடிட் பண்ணி 100 பிளாட்ஃபார்மில் அப்டேட் பண்ணாங்கன்னு சொன்னால் எனக்கு ஜஸ்ட் நான் போட்ட வீடியோவுக்கு 1 மில்லியன் வியூஸ் கிடைக்குள்ள அந்த 100 பிளாட்ஃபார்ம்லேயும் அந்த வீடியோ அதில் ஒரு 10 to 20 பிளாட்ஃபார்மில் வைரலானா கூட எனக்கு 100 மில்லியனுக்கு மேலே வியூஸ் கிடைக்கும். இதால் எந்த பிராண்ட், அதாவது நான் எஸ் எ கிரியேட்டராக எந்த பிராண்ட் ப்ளஸ் நான் நிறைய பேருக்கு தெரிய வருவேன். அதே மாதிரி நான் பெக்கெண்டில் வச்சிருக்கிற எந்த ப்ராடக்ட், எந்த கோச்சிங் ப்ரோக்ராம், அப்படி இல்லாட்டி நான் ஒரு பிஸ்னஸ் வச்சுருப்பேன்னு சொன்னால் அப்படி இல்லாட்டி எந்த அஃபிலியேட் ப்ரோக்ராமில் நான் கூட மணி மேக் பண்ணலாம். இதைத்தான் சொல்கிறேன் அட்டென்ஷன் ஃபார்மிங்னு சொல்லி. இதுக்குன்னு சொல்லி ஒரு பிளாட்ஃபார்ம் ஒன்று இருக்குது, நிறைய பிளாட்ஃபார்ம் இருக்குது. ஆனால் இதுக்குன்னு சொல்லி பெஸ்ட்டான ஒரு பிளாட்ஃபார்ம் ஒன்று இருக்குது. அந்த பிளாட்ஃபார்மில் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் இதே மாதிரி இருக்கிற பெரிய பெரிய கிரியேட்டர்ஸ் அண்ட் பிராண்ட்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு 1000 வியூஸ்க்கும் இவ்வளோ பே பண்ணுவோம், எங்களோட வீடியோஸை நீங்கள் கட் பண்ணி எடிட் பண்ணி உங்களோட சோஷியல் மீடியாக்களில் ஷேர் பண்ணி நீங்கள் வியூஸ் ஜென்ரேட் பண்ணி நான் சொல்லி நிறைய ஜிக்குகள் போட்டிருப்பாங்க. அதில் நல்லா பே பண்ணுற, அதாவது நல்லா வைரல் போகக்கூடிய, நல்லா உங்களுக்கு பிடிச்ச, உங்களால் நல்லா எடிட் பண்ணக்கூடிய உங்களோட நிச்சில் இருக்கிற வீடியோஸில் நீங்கள் எடுத்து அந்த ஜிக்குகள்ன்ற வீடியோவை நீங்கள் எடிட் பண்ணி உங்களோட பிளாட்ஃபார்மில் நீங்கள் அப்டேட் பண்ணி ஏர்ன் பண்ண வேண்டியது தான். இதை நீங்கள் சரியாக ஃபுல் டைமாக செய்வீங்கன்னு சொன்னால் மந்த்லி $10,000 to $20,000 வரை மக்கள்லாம் ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பிளாட்ஃபார்மில் இது மட்டும் இல்லாமல் யூஜிசி வீடியோ கிரியேஷனுக்கும் பேமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கும் நிறைய ஃப்ரீலான்சர்ஸ் மாதிரி ஆக்களை தேடிட்டு இருக்காங்க. யூஜிசி வீடியோ கண்டென்ட் சொன்னால் யூசர் ஜென்ரேட்டட் கண்டென்ட் சொல்கிறேன். நிறைய பிராண்ட்ஸ்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ கிரியேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களே வீடியோ கிரியேட் பண்ணி அதை கிளிப் பண்ண கொடுப்பாங்க. ஆனால் நிறைய பிராண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு வீடியோ கிரியேட் பண்ணுறதுக்கு டைம் இல்லாமல் இருக்கும். அவங்களோட பிராண்டை, அவங்களோட பிஸ்னஸை ரன் பண்ணிட்டு போவாங்க. அவங்க இந்த யூஜிசி கண்டென்ட்டை லெவரேஜ் பண்ணுவாங்க அந்த பிளாட்ஃபார்மில். யாராவது அவங்க சொல்லிக்கிற ரிக்குவயர்மெண்ட்ஸ் படி அவங்களுக்காக வீடியோவை செஞ்சு நீங்கள் கொடுப்பீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அவங்க ஒவ்வொரு 1000 வியூஸுக்கும் $20-30 $50 கூட சில பிராண்ட்ஸ்கள் பே பண்ணுவாங்க. நீங்கள் யோசிக்கலாம், வீடியோஸ் என்ன மாதிரி மோத்த காட்டி பேசி இப்படி கம்ஃபர்டபுளாக வீடியோக்கு முன்னாடி எல்லாம் பேசனே தெரியாது, நான் என்ன செய்யறேன்னு சொல்லி யோசிக்கலாம். நீங்கள் இந்த விஷயத்தை 5-10 வருஷத்துக்கு முதல் சொல்லியிருப்பீங்கன்னா அது ஒரு சரியான கேள்வி தான். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏஐயை வச்சு நீங்கள் ஈஸியாக உங்களோட ஃபேஸை காட்டாமலே ஏஐ கிரியேட்டர்ஸை வச்சு நீங்கள் ஈஸியாக ஜஸ்ட் ப்ராம்ப்ட்ஸ்கள் எழுதுகிற மூலமே நீங்கள் வீடியோஸ்களை க்ரியேட் பண்ணி கொடுக்கலாம். சில பிராண்ட்ஸ்கள் ஏஐ வீடியோவும் ஓகேன்னு சொல்லி அதுக்கு பே பண்ணிட்டு இருக்காங்க. சில பிராண்ட்ஸ்கள் உண்மையான ஹியூமன் வீடியோஸை கேட்பாங்க. ஆனால் அநேகமான பிராண்ட்ஸ்கள் அது பிரச்சனை இல்லை, அவங்களுக்கு ஜஸ்ட் அவங்களோட ப்ராடக்ட்டோ அவங்களோட பிராண்டை பற்றி ஒரு அவேர்னஸ் வீடியோ க்ரியேட் ஆகினா போதும். அவங்களுக்கு அப்படி உங்களுக்கு கிளிக் பண்ணுறதுலையோ ஏஐ யூஜிசி வீடியோ க்ரியேட் பண்ணுறதுலையோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, நீங்கள் பிஸ்னஸ் மாதிரியாக ரன் பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் அந்த பிளாட்ஃபார்மில் ஏஜென்சி வந்து உருவாக்கலாம். எப்படின்னு சொன்னால் நீங்கள் அந்த பிளாட்ஃபார்முக்கு உள்ளே இல்லாத பிராண்ட்ஸ் அண்ட் கிரியேட்டர்ஸை அந்த பிளாட்ஃபார்முக்கு உள்ளே கொண்டு வந்து நீங்கள் அவங்களுக்கான ஜிக்குகளை மேனேஜ் பண்ணி உள்ளுக்கு இருக்கிற கிளிப்பர்ஸ் ப்ளஸ் ஏஐ யூஜிசி வீடியோ கிரியேட்டர்ஸை கனெக்ட் பண்ணி கொடுப்பீங்கன்னு சொன்னால் நீங்கள் மந்த்லி அந்த பிராண்ட்ஸ் கிட்ட இருந்தும் அந்த கிரியேட்டர்ஸ்கிட்ட இருந்தும் பேமெண்ட் வாங்கலாம். ஓகே, இது இப்படி பேர் என்னன்னு சொன்னால் கண்டென்ட் ஏஜென்சின்னு சொல்கிறேன். அது கூட அந்த பிளாட்ஃபார்மில் வச்சு ரன் பண்ணிக்கலாம். இப்போ நான் எல்லா விஷயத்தையும் கதைக்கிற எல்லாமே ஒரு பிளாட்ஃபார்ம்லேருந்து நீங்கள் செஞ்சு வரலாம். அது மட்டும் இல்லாமல் அதில் பவுண்டிஸ், அடுத்த அஃபிலியேட் ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய விஷயம் அதுக்குள்ளே இருக்குது. ஸோ இந்த எல்லா விஷயத்தையுமே நான் HBU கன்சல்டன்சி கம்யூனிட்டியில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டீச் பண்ணியிருக்கேன். அந்த பிளாட்ஃபார்ம் என்ன, எப்படி செய்கிற, என்னென்ன மாதிரி விஷயங்கள் இருக்குது, அதில் என்னென்ன டெக்னிக்ஸ்கள் இருக்குதுன்னு சொல்லி எல்லா விஷயத்தையுமே நான் HBU கன்சல்டன்சி கம்யூனிட்டியில் டீச் பண்ணியிருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் அந்த HBU கம்யூனிட்டியில் கண்டினியூஸாக நான் லைவ் போய் நீங்கள் செஞ்சுட்டு போகக்குள்ள உங்களுக்கு வர கொஷின்ஸ் அண்ட் டவுட்ஸில்
கண்டினியூஸாக லைவில் வச்சு உங்களுக்கு நான் கிளியர் பண்ணுவேன். கண்டினியூஸாக லைவ் நடந்துட்டு இருக்குது. ஓகே, ஸோ உங்கள்கிட்ட ஒரு விஷயத்தை சொல்லிப்போட்டு அதை நீங்கள் என்ன செய்யுங்கன்னு சொல்லிவிடாமல் அதை நீங்கள் செஞ்சு பார்க்கல. ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் உங்களுக்கு ஏதாவது விலங்கல்ல புரியல இல்லை டவுட் இருக்குன்னு சொன்னால் உங்களுக்கு நான் லைவில் வந்து உங்களுக்கு எல்லாத்தையுமே கிளாரிஃபை பண்ணுவேன். அப்படி எனக்கு தெரியாட்டி எப்படி அந்த பிளாட்ஃபார்மில் சப்போர்ட்டில் கனெக்ட் பண்ணி உங்களுக்கான விஷயங்கள் எடுக்கிறேங்கிற எல்லா கைடன்ஸையுமே நான் கொடுத்துட்டு இருக்கிறேன். ஸோ இந்த SBU கமிட்டியில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு சொன்னால் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க டைம் இந்த வீடியோ எத்தனை லைக் இருக்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதில் ஜாயின் பண்ணுற எப்படின்னு சொல்கிற மேலே டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நான் தரேன். பை.